டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ் சொன்னால் இது வந்து ஏன் கோடாமினன்ஸ் சொல்லலாம்னா இணை ஓங்குதன்மை, இணைந்து ஓங்குவது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1:2:1 இதுதான் ரிசல்ட் கிடைக்குது. 1:2:1 கிடைக்குது. கோடாமினன்ஸ்னால் என்ன சொன்னேன் நான்? இணை ஓங்குதன்மைன்னு சொன்னேன். ஏன் இணை ஓங்குதன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஹோமோசைகஸ் பிளான்ட்னா அந்த தாவரம் இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஹெட்ரோசைகஸ் பிளான்ட்னா அந்த தாவரத்துடைய பண்புகள் வந்து வேறுபட்டிருக்கும். இப்போ இந்த கோடாமினன்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். கோடாமினன்ஸ் எதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸ் தாவரங்களில் பார்க்க போகிறோம். அப்போ ஹெட்ரோசைகஸ்னால் வேறுபட்ட பண்புடைய உடைய தாவரம். வேறுபட்ட பண்புடைய தாவரங்களில் இருக்கக்கூடிய ஜீன்கள், வேறுபட்ட பண்புடைய தாவரங்களில் எல்லா ஜீன்களும் ஒன்றாக இணைந்து ஒரு பண்பை மட்டும் வெளிப்படுத்தினா அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்களேன். திஸ் பேட்டர்ன் அகர்ஸ் due to the simultaneous joint expression both alleles in the heterozygote. இதில் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, மாற்று பண்புடைய அல்லது வேறுபட்ட பண்புடைய தாவரத்தில் 2 அல்லீல்கள் ஒன்றாக இணைந்து, அதான் இல்லை வேறுபட்ட ஹெட்ரோசைகோட்னா என்ன? வேறுபட்ட பண்புடைய தாவரம். அது இருக்கக்கூடிய அல்லீல்கள் வந்து ஒன்றாக இணைந்து ஒன்றை வெளிப்படுத்துவது, ஒன்றாக இணைந்து அதனுடைய எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துவது தான் என்னது? கோடாமினன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ரோசைகஸ்க்கு வந்து கோடாமினன்ஸ் எக்ஸாம்பிள் என்னென்னா கமேலியான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ஏன் கமேலியான்னு சொல்லக்கூடிய தாவரம்னா, இந்த தாவரம் ஒரு தாவரம் தான், ஆனால் அதில் 2 பூ இருக்கும். ஒரே தாவரத்தில் ரெட் கலர் பூவு இருக்கும், ஒயிட் கலர் பூவு இருக்கும். ரெட் கலர் இருக்க, ஒயிட் கலர் இருக்கும். அது கமேலியா தாவரம். அப்போ தாவரம் வந்து ஒன்று தான், ஆனால் வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? அதே நேரத்தில் ஹியூமனுடைய பிளட் குரூப் பாருங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிக்கிள் செல் ஹீமோகுளோபின். சிக்கிள் செல்னால் என்னென்னா கதிர் அறுவாள் ஹீமோகுளோபின். இப்போ பிளட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு காமன், ஒரு ஜீனை குறிக்கும், ஒரு இதை குறிக்குது, ஒரு செல்லை குறிக்குன்னு சொல்லலாம். அதில் ஹீமோகுளோபின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீமோகுளோபின் ஒரு பிளட்டு. ஆனால் பிளட்டில் எத்தனை குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற ஒரு குரூப் இருக்குது, பி என்ற ஒரு குரூப் இருக்குது, ஓ என்ற குரூப்பு. இந்த 3 குரூப்பும் ஒன்றோட ஒன்று இணையாது. ஒரே பிளட்டில் தான் 3 குரூப்பு இருக்குது, ஒரே தாவரலாம் இருக்குது, ஆனால் 3 தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அதே மாதிரி ஒரே பிளான்ட் தான் கமேலியான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். அதில் என்னது? அது ஒரு தாவரம் வந்து 2 பண்பு வெளிப்படுது. ஒயிட். இதில் என்ன சொல்ல, நான் முதல்ல என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்ரோசைகட் தாவரத்தில் இருக்கக்கூடிய அல்லீல்கள்லாம் ஒன்றாக இணைந்து வெளிப்படுத்துவது. அப்போ ஒன்றாக இணைந்து வெவ்வேறு தன்மையை வெளிப்படுத்துதுன்னு சொன்னாங்க. வெளிப்படுத்துது, அதுக்கு பேர் தான் கோடாமினன்ஸ். அதுக்கு பேர் தான் கோடாமினன்ஸ். இப்போ ஏபி சொல்லக்கூடிய 3மே பாருங்கள் வெவ்வேறு குரூப்பு தான். அது 3 ஒன்றாக இணைந்து பிளட்னு சொல்லக்கூடியது ஒரு ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அந்த பிக்மெண்ட் உருவாக்குது. ஓகேங்களா? சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இன் ஹியூமன் பீயிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1A, அது வந்து ஏ குரூப். அடுத்து பாருங்கள், 1B அல்லீல்ஸ் ஆஃப் ஜீன் ஆர் கோடாமினன்ட் வித் ஃபாலோஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1A 1B இந்த மாதிரி ஒரே ஜீனில் தான் இருந்து கோடாமினண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா? மெண்டல்ஸ் லா படி, மெண்டல்ஸ் லா வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் என்னது? தனித்துப்பிகள். அப்போ பிளட்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட்டில் இருந்து அதில் 3 வகை பிரிவுகள் இருக்குது. தனித்தனியாக ஒன்றோடு அந்த அவள் பிளட்டில் வந்து ஏகப்பட்ட ஜீன் இருக்குது. ஒவ்வொரு ஜீனும் தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. அப்போ ஏ என்ற பிளட் ஒரு ஜீனாகவும், பி குரூப் வந்து ஒரு தனியாகவும், ஓ குரூப் தனியாகவும் பிரித்து போகுது. ஏன் ஒன்று இணையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ஒன்றோட ஒன்று இணையாது, அது செக்ரிகேஷன். இந்த கோடாமினன்ஸ் பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். பாருங்கள், த கோடாமினன்ஸ் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் பிளான்ட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரோஃபோரோசிஸ். எலக்ட்ரோஃபோரோசிஸ்னால் மின்னாறு பிரிப்பு மூலமாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மின்னாறு பிரிப்பு மூலம் இல்லைன்னா குரோமோட்டோகிராஃபி ஃபார் ப்ரோட்டீன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. குரோமோட்டோகிராஃபின்னா அந்த கலர் பேப்பருக்கு பாருங்க, அதனுடைய ப்ரோட்டீனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 தாவரம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து கோஸ்பியம் ஹிர்சுட்டம், கோஸ்பியம் பாருங்கள் ஸ்டாட்டினம் சொல்லக்கூடிய 2 தாவரம். இது 2 தாவரம் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளான்ட்ஸ். பருத்தி தாவரம் பாருங்க, அந்த பருத்தி தாவரத்தோடைய வெரைட்டி தான் இது. கோஸ்பியம் ஹிர்சுட்டமும் கோஸ்பியம் அது ஸ்டாட்டியம், அதாவது ஸ்டாட்டியான சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா இந்த 2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா
இது ரெண்டுலேயுமே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்காங்க என்னென்னா காஸ்பியம் கிரிசுட்டம் காஸ்பியம் ஸ்டெட்டின்னு சொல்லக்கூடிய 2 தாவரத்தை எடுத்துக்கிட்டு 2 இணைக்கிறாங்க. ரெண்டுமே வெவ்வேறு தாவரம், ரெண்டுமே வெவ்வேறு வெரைட்டி. அதில் ஃபஸ்ட்டு F1 ஹைப்ரிட்டில் என்னென்னா ஆம்பிப்ளாய்டுனா 2 அதாவது 2 பண்புகள் காணப்படுது. டெஸ்டட் ஃபார் சீடு ப்ரோட்டீன்ஸ். இப்போ இந்த 2 தாவரம் இணைஞ்சு F1ல் கிடைச்ச புதிய தாவரம், F1ல் கிடைச்ச நல்லா கஷ்டங்க, கோஸ்பியம் ஹிர்சுட்டமும் காஸ்பியம் ஸ்டட்டினம் சொல்லக்கூடிய தாவரம் ரெண்டுமே பருத்தி தாவரம் தான். இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அந்த ரெண்டையும் ஒன்றாக இணைத்து இணையும் பொழுது எவ்வளவு புதிய தாவரம் உருவாகுது. அந்த புதிய தாவரத்தில் இந்த 2 தாவரத்துடைய பண்புகளும் காணப்படுது. அப்படி காணப்படும்போது அந்த புதிய தாவரத்தோட சீடை எடுத்து அந்த சீடை எடுத்து அந்த சீடில் இருக்கக்கூடிய புரோட்டீனை நம்ம வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக டெஸ்ட் பண்ணுறோம். எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக டெஸ்ட் பண்ணும்பொழுது போத் பேரண்டல் ஹேவ் டிஃப்ரெண்ட் பாண்டிங் பேட்டர்ன்ஸ். அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போத் பேரண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் பாண்டிங் பேட்டர்ன்ஸ் தியர் சீட் ப்ரோட்டீன். அந்த சீடில் வந்து அந்த ப்ரோட்டீனில் வந்து 2 பெற்றோடைய அமைப்பும் காணப்படுது, 2 பெற்றோடைய வேறுபட்ட அமைப்பும் காணப்படுன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா காஸ்பியம் கிரிசுட்டம் சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தையும் காஸ்பியம் செட்னஸ் சொல்லக்கூடிய இது 2 தாவரமும் காட்டன் தாவரம் தான். 2ஐயும் இணைச்சி எவ்வளோ ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குறான். அந்த புதிய தாவரத்தை வந்து 2 பண்புகள் கலந்த ஒரு சீடு கிடைக்கிது. அந்த சீடை எடுத்து எலக்ட்ரோபோரசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த சீடில் காணப்பட புரோட்டீனில் வந்து அந்த சீடில் காணப்படக்கூடிய புரோட்டீனில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தாவரத்தோடைய டிஃப்ரெண்ட் பாண்டிங் பேட்டர்ன்ஸ் தெரியும்ன்றான். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இன் ஹைபிரிட் additive bonding patterns was not noticed. The hybrid shows presence of both types of proteins similar and their parents. அதாவது இருவித புரதங்களும் காணப்படுது. என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீடாக இருந்தால் கூட 2 தாவரத்தின் புரதங்களும் ஒரே சீடில் காணப்படுது. அதுக்கு பேர் தான் கோட்டாமில்ஸ். அதுக்கு பேர் தான் ஒன்றாக இணைவதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா த ஹெட்ரோசைகோட் ஜீனோடைப் gives to a phenotype different from the either of the homozygous genotypes. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் பண்புகளும் காணப்படுது, புதிய பண்புகளும் காணப்படுது. அதாவது 2 பேரண்ட்டு இணைஞ்சு ஒரு புதிய தாவரம் உருவாகுது. பார்த்திங்கன்னா ஹெட்ரோசைகட், அதாவது 2 தாவரம் இணைஞ்சு ஒரு புதிய தாவரம் உருவாகிருக்கு. அந்த புதிய தாவரத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணும் பொழுது பெற்றோர் பண்புகளும் காணப்படுது, புதிய வேறுபட்ட பண்புகளும் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதில் F1ல். அதே நேரத்தில் F2ல் வந்து அதை டெஸ்ட் பண்ணும்பொழுது பாருங்கவே இதுவும் பெற்றோர் பண்பு, இதுவும் பெற்றோர் பண்பு, இது வேறுபட்ட பண்பு. அதுதான் 1:2:1 இந்த மாதிரி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் கோட்டாமில்ஸ். இது வந்து கோட்டாமில்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா லீத்தல் ஜீன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்லும் மரபணுக்கள் பேர். மரபணுக்கள் வந்து கொல்லும் மரபணுக்கள்னா அழியக்கூடிய மரபணுக்கள். and alleles which has the potential of has to death of organism is called lethal genes. என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு allele which has the potential to cause death of organism. ஒரு அல்லில் வந்து ஒரு உயிரினத்தை கொல்லக்கூடிய திறன் பெற்றிருந்தால் ஒரு அல்லில் ஒரு ஜீனில் வந்து ஒரு ஜீனில் 2 அல்லில் இருக்கும். அந்த 2 அல்லிலில் ஒவ்வொரு அல்லில்களுமே ஒரு உயிரினத்தையே கொல்லக்கூடிய தன்மை பெற்றிருந்தால், ஒரு உயிரினத்தை அழிக்கக்கூடிய பண்பு பெற்றிருந்தால் அதுக்கு பேர் தான் லீத்தல் ஜீன் பேர். இது 2 மார்க் கொஸ்டின், 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1907 E. பார், ஒரு சயின்டிஸ்ட் பேர் வந்து E. பார், அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு ஏ லீத்தல் ஜீன் இன் ஸ்னாப்ட்ராக்கன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவரம். அது வந்து ஒரு ஆன்டிட்ரைனம் சுற்றலாம். ஸ்னாப்ட்ராக்கன் சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தில் தான் இந்த லீத்தல் ஜீன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. யார்? E. பார்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு ஸ்னாப்ட்ராக்கன் சொல்லலாம் அல்லது ஆன்டிட்ரைனம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் அதில் தான் முதல்ல கண்டுபிடிச்சார்.
அப்போ இந்த ஈஃபார் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து சினாப்டா சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை எடுத்துக்கொண்டு அந்த தாவரத்தை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்து அதில் தான் லீத்தல் ஜீன் இருக்கிறதே கண்டுபிடிச்சார். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரிசசிவ் லித்தாலிட்டி. ரிசசிவ்னா ஒடுங்கு கொல்லி மரபணுக்கு எடுத்துக்காட்டு ஆன்டிட்ரைனம். அப்போ ஆன்டிட்ரைனம் சொல்லக்கூடிய தாவரம் வந்து ரிசசிவ் லித்தாலிட்டினா ஒடுங்கு ஜீன், அதாவது ஒடுங்கு ஜீன் கொல்லி, ஒடுங்கு ஜீன் அதாவது ஒடுங்கு கொல்லி ஜீனுடைய தாவரம், ஒடுங்கு கொல்லி ஜீனுடைய தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ஆன்டிட்ரைனம். இது ஒரு உண்மையில கேட்கலாம். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அந்த 4 பாயிண்ட்டை பார்த்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் பிளான்ட்ஸ். க்ரீன் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தாவரம், இல்லை பசுமையாக சொல்லுவாங்க. அப்போ க்ரீன் பிளான்ட்ஸ் வித் குளோரோஃபில்னா கேபிட்டல் சி. அப்போ ஒரு பிளான்ட்ஸ் வந்து க்ரீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டாமினண்ட்டாக இருக்குது. டாமினண்ட்னா கேபிட்டல் சியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய. இன்னொரு தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா yellowish green plants which carotenoid are referred to the pale green colon or ஆரியா பிளான்ட்ஸ். இன்னொரு தாவரம் வந்து இருக்குது. ஒரு தாவரம் வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக குளோரோஃபில் பிக்மெண்ட் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு தாவரம் வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்து குளோரோஃபில், அப்போ அது வந்து கேபிட்டல் சியை குறிக்கும். இன்னொரு தாவரம் வந்து பேல் க்ரீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து கரோட்டினாய்டு அல்லது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அது கோல்டன் கலர் பேல் க்ரீனாக இருக்குது அல்லது கோல்டன் கலராக இருக்குது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேபிட்டல் சி ஸ்மால் சி காணப்படுது. 2 கேபிட்டல் சியாக இருந்தால் குளோரோஃபில் அதிகமாக இருக்குது, அந்த தாவரம் க்ரீனாக இருக்கும். ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி இருந்தால் கண்டிப்பாக அந்த தாவரத்தில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் குறைவாக இருக்குது, அதனால் அது வந்து க்ரீன் பிளான்டாக இருக்காது, பேல் க்ரீனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபிலே இல்லாமல் இருக்குது, அது கண்டிப்பாக ஒயிட்டாக இருக்கும், அது வந்து ஸ்மால் சி. இதில் 3 வெரைட்டி இருக்கா? கேபிட்டல் சி இருந்துச்சுன்னா க்ரீன், கேபிட்டல் சி ஸ்மால் சி இருந்துச்சுன்னா பேல் க்ரீன். அது ரெண்டுமே ஸ்மால் சியாக இருந்தால் அது வந்து குளோரோஃபிலே இல்லாத வித்தவுட் குளோரோஃபில் பிளான்ட்ஸ், அது ஸ்மால் சி. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோடைப் ஹோமோஜைகஸ் க்ரீன் பிளான்ட்ஸ். ஜீனோடைப்னா என்ன? ஜெனட்டிக் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சி இருந்தால் கண்டிப்பாக அது க்ரீன் பிளான்ட்ஸ், ஸ்மால் சி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒயிட் பிளான்ட். ஆனால் ஆரியான்னு சொல்லக்கூடிய ஆரியா பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரியா பிளான்ட்ஸ் ஹேவ் த ஜீனோடைப் வந்து கேபிட்டல் சி ஸ்மால் சி. ஏன் கேப்சுவர்னா பிகாஸ் தே ஆர் ஹெட்ரோசையஸ் க்ரீன் அண்டு ஒயிட் பிளான்ட்ஸ். அப்போ அந்த இடைப்பட கேபிட்டல் சி ஸ்மால் சி உடைய தாவரில் வந்து க்ரீனும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது, அதனால தான் அது வந்து F1ல் தெரியுது. அந்த F1 ப்ரோஜின் வந்து ஐடென்டிக்கல், அதே செல்ஃபாக இணைஞ்சுன்னா 1:2:1 கிடைக்கும். அப்போ 1:2:1 கிடைச்சிட்டா ஒன்று வந்து க்ரீனாக இருக்கும், ஒன்று வந்து ஆரியா, ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதைத்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம கீழே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துக்கும்போது இங்கே வந்து பாருங்கள் ஹெட்ரோ, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைகேட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்டிட்ரைனம் ஆரியா பிளான்ட்ஸ். இதில் என்ன உள்ள பாருங்கள் ரவுண்டு அதில் பாருங்கள் ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி இருக்குது. இங்கே ஆன்டிட்ரைனம் அதே ஆரியாவில் வந்து ஒரு கேபிட்டல் சி ஸ்மால் சி இருக்குது. அப்போ ஒரு ஆரியா தாவரத்தை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இன்னொரு ஆரியா தாவரம் அதுலேயும் கேபிட்டல் சி ஸ்மால் சி, அது இது ரெண்டுமே ஒரே சேம் தான். ஆனால் ரெண்டுமே பாருங்கள், இதுலேயும் கேபிட்டல் சி, இதுலேயும் கேபிட்டல் சி ஸ்மால் சி, இதுலேயும் கேபிட்டல் சி ஸ்மால் சி. இது ரெண்டும் இணைஞ்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கஷ்டவாங்க. F1ல் கேபிட்டல் சி ஸ்மால் சி ஒரு தாவரமும் இங்கே அதே மாதிரி தாவரம் கேபிட்டல் சி ஸ்மால் சி, இது ரெண்டும் இணைஞ்சு கிராஸ் ஆச்சுன்னா என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தாவரம் கிடைக்கும். அந்த 3 தாவரத்தில் வந்து ஒன்று வந்து க்ரீன் பிளான்ட்ஸை கிடைக்கும், 2 பிளான்ட்ஸ் வந்து இதே பேரண்டல் ஃபார்மில் கிடைக்கும், ஒரு கேபிட்டல் சி கிடைக்கும். இது வந்து ஒரு ரெண்டுமே ஸ்மால் சி கிடைக்கும். இது எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு நிமிஷம். இப்போ நம்ம எழுத பாருங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் எழுதிங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து கேபிட்டல் சி ஸ்மால் சி, இது ஒரு பிளான்ட். இன்னொரு பிளான்ட் வந்து கேபிட்டல் சி ஸ்மால் சி, ரெண்டும் சேம் தான். இது ரெண்டும் கிராஸ் ஆச்சுன்னா பாருங்க, இப்போ ரெண்டுக்கும் கிராஸ் ஆகணும்னா கண்டிப்பாக கேமிட்ஸ் வாங்கணும். வாங்கும்பொழுது பாருங்கள், இது
ஒரு கேபிட்டல் சி ஒன்று கிடைக்கும், ஒரு ஸ்மால் சி. ரெண்டு சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சி ஸ்மால் சி கிடைக்கும். இப்போ சக்கரை போட்டு போகலாம். போட்டிங்களா? இப்போ கரெக்டாக போடுங்க. இப்போ இந்த கேபிட்டல் சி இந்த ஒன்றை வந்து நம்ம வந்து மேல் வச்சுக்கோங்க, இதை ஒன்றை வந்து நம்ம வந்து ஃபீமேல் வச்சுக்கிறோம். இந்த மேல் பிளான்ட் அதை வந்து இங்கே இருக்குங்க, ரெண்டு கேபிட்டல் சி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இங்கே இருங்க கேபிட்டல் சி, இந்த ஸ்மால் சி இங்கே இருக்குங்க. இந்த கேபிட்டல் சியை இங்கே இருக்குங்க, ஏன்னா ரெண்டு கிராஸ் ஆக போகுது. இந்த ஸ்மால் சியை இங்கே இருக்குங்க. இப்போ இணையும் பொழுது இந்த கேபிட்டல் இந்த இது வந்து ஃபீமேல், இது வந்து மேல். இந்த ஃபீமேலும் மேலும் இணைஞ்சால் ரெண்டுமே கேபிட்டல் சினால் கேபிட்டல் சி கேபிட்டல் சி. இப்போ இது ஃபீமேல், இது மேல் தானே. அப்போ இதில் கேபிட்டல் சி இருக்குது, இதில் ஸ்மால் சி இருக்குது. அப்போ ரெண்டு நினச்சினா கேபிட்டல் சி ஸ்மால் சி. இப்போ பாருங்கள், இது ஃபீமேல், இது மேல். இப்போ ஃபீமேல் ஸ்மால் சி இருக்குது, மேலே கேபிட்டல் சி இருக்குது. அப்படின்னா கேபிட்டல் சி ஸ்மால் சி. இப்போ இது போது ஸ்மால் சி ஸ்மால் சி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கேபிட்டல் சி இருக்கிறது ஒன்று தான் கிடைக்குது, ரெண்டுமே ஸ்மால் சி இருக்கிறது ஒன்று தான் கிடைக்குது. ஆனால் இது பாருங்கள், ரெண்டு இருக்கா, ரெண்டுமே இருக்கா. அப்போ 1:2:1. இதுதான் ஃபீனோடைப், இல்லை சாரி ஜீனோடைப். இது என்னது ஜீனோடைப், சொல்கிறீங்க ஜீனோடைப் 1:2:1. இப்போ என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெண்டுமே ஒரு பிளான்ஸில் வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருந்தால் அதில் கண்டிப்பாக குளோரோஃபில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே ஸ்மால் சி இருந்தால் க்ரீன் கலரே இல்லாமல் இருந்தால் அதை தவிர ஒயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். பேல் க்ரீனாக இருந்துச்சுன்னா அதில் ஒயிட்டும் க்ரீனும் கலந்துருக்குன்னு அர்த்தம். இதைத்தான் அவங்க வந்து அதாவது இந்த லீத்தல் ஜீன், இது வந்து லீதர் சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில ஜீன்கள் வந்து ஒரு உயிரினத்தை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அதை வந்து என்ன செய்யுது, ஒரு ஜீன் வந்து இன்னொரு தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. இருங்க, அப்படி லாஸ்ட்டில் பாருங்க. இந்த term lethal is applied those change the genome of an organism which produce effect several in a cause death. The lethality is a condition which death of the certain genotype occur. என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீனுடைய ஓங்கு அள்ளிலோ அல்லது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, முழுவதும் ஒரு தாவலுடைய முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாமே ஓங்கா இருக்கணும், இல்லாது ஒடுங்க அழிஇருக்கணும். ஒரு தாவல் இருக்கக்கூடிய எல்லா அழிலும் ஒன்று ஓங்கி பண்பு உடையதாக இருக்கணும், இல்லாது ஒடுங்கிய பண்பு உடையதாக இருக்கணும். அதாவது ஓங்கு பண்பு உடைய தாவரமாக இருந்தாலும் சரி, ஒடுங்கு பண்பு உடைய தாவரமாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த அள்ளிகளுக்கு வந்து என்ன பண்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அழிக்கக்கூடிய பண்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அழிக்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதுனால தான் அவை 1:2:1 உருவாக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த ரெண்டை மட்டும் பாருங்கள், இது மட்டும் 2:1. இது என்ன இருக்குது, 2:1 இருக்கா, 2:1 இருக்கா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது குளோரோஃபில் இல்லாதனால இது அழிஞ்சு போகும். குளோரோஃபில் இல்லாதனால அது வந்து கண்டிப்பாக என்ன செய்யாது, வாழ முடியாது. அந்த தாவரம் வந்து நீண்ட நாள் வாழ முடியாது சொல்லுவாங்க. நீண்ட நாள் வந்து வாழ முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய F2 உடைய ஜீனோடைப் ரேஷியோ இஸ் வில் பி 2:1, 1:2. 2:2 பாருங்கள், 2:1 இது, இல்லை 1:2 அப்படி தான் அழைக்கப்படுது. இப்படி தான் அழைக்கப்பட சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.